இன்னைக்கான சத்தியத்துக்குள்ள போயிடலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இன்னைக்கு செய்திக்கான தலைப்பு அதுதான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேரம் வரம்பா. அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை கூட்டி சேர்த்திருக்கீங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்களோட ஆண்டவரே நீங்க என்ன வார்த்தை பேசணுமோ அந்த வார்த்தையை ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. உமது அடியேனாகிய ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க கொடுங்க. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். வாசிங்க. ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எல்லாமே கூடும் அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? லூக்கா 1:37. தேவனாலே எல்லாமே கூடும். அப்படித்தானே? அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அதே விஷயத்தை தான் நமக்கும் சொல்லியிருக்காரு. நீ விசுவாசிச்சனா எல்லாம் கூடும். அப்ப ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். அவராலையும் எல்லாம் செய்ய முடியும், அதே அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்காரு, நமக்கும் கொடுத்துருக்கிறார். ஒன்னாலையும் எல்லாமே செய்ய முடியும். இப்ப இந்த சம்பவத்துல பாருங்களேன், மார்க் 9ஆம் அதிகாரம் 17-27 நினைக்கிறேன். மார்க் 9:17 படிச்சீங்கன்னா, ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அசுத்த ஆவியால பிடிக்கப்பட்டிருக்கான். ஊமையான ஒரு அசுத்த ஆவி, பேய் பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் பாஷையில சொன்னா அவனுக்கு நல்ல பேய் பிடிச்சிருக்கு, ஊமையான பேய். சின்ன வயசுல இருந்து அந்த பேய் அவனுக்கு இருக்கிறனால அவனால பேச முடியாது, கேட்க முடியல. அது எப்பயெல்லாம் அவனுக்குள்ள வருதோ அவன் நல்லா நுரத்தள்ளி எப்படி அலக்கழிச்சு அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு அப்பா தான் மகனுக்காக போகாத இடம் இருந்திருக்காது. ஏன்னா பல வருஷம் அவனுக்கு இருந்ததுன்னு பைபிள்ல படிக்கிறோம். அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு பையனுடைய அப்பா இயேசுவை தேடி வராரு. இயேசுவே, என் பிள்ளைய குணமாக்குங்க அப்படின்னு வராங்க. வந்து சொல்றாரு, உங்க சீசர்கள்ட்ட எல்லாம் நான் சொன்னேன், அவங்களால என்ன செய்ய முடியல, என் பிள்ளைய குணமாக்கவே முடியல அப்படின்னோடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்ககிட்ட நான் பொறுமையா இருப்பேன். இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கிறேன், ஓகே. உனக்கு விசுவாசம் இல்லையா, சரி, என் கூட இருக்கிறேன், நான் உனக்கு விசுவாசத்தை கூட்ட வச்சு உனக்கு ஒரு அற்புதத்தை சரி, ஆனா எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் டைரக்டா. அப்புறம் ஒருவேளை நான் எடுத்துக்கொள்ளதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உன் விசுவாசம்தான் உன்னை காப்பாற்றும், நீ விசுவாசிச்சாதான் எல்லாமே கூடுன்றத ஆண்டவர் காட்டுறாரு. கேட்கிறாரு, என்னாச்சு இவனுக்கு? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு அசுத்தாவி வருது. அது எப்பயெல்லாம் வருதோ என்ன பண்ணுது, என் பிள்ளைய போட்டு அலக்கழிச்சிருது. அவன் நுர தள்ளி அப்படியே தரையில புரள்றான். அப்புறம் அவனை விட்டுட்டு போயிருது. அவனை தீயில தள்ளுது, தண்ணிக்குள்ள தள்ளுது. அவனை எப்படியாவது கொல்லணும் தான் ஆண்டவரை பாக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்களேன், அப்படியே அது கீழே வாசிங்க. அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர்கள் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று, எவ்வளவு காலப்பா இவனுக்கு இருக்குன்னு கேட்கிறாரு. அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவனை கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா என்ன கான்செப்ட்னு? புரியுதா? ஸ்டோரி இதுதான். ஆண்டவர் பாக்குறாரு, கீழே அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறான், அலக்கழிச்சு கீழே விழுந்துடுறான். ஆண்டவர் கேட்கிறாரு, இது உனக்கு உண்டாகி எவ்வளவு நாளுங்க ஆகுதுன்னொடனே, சின்ன பிள்ளையில இருந்து இருக்கு, என் பிள்ளைக்கு சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க. எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போயிருப்பார், எத்தனையோ மத குருக்கள்கிட்ட போயிருப்பார், யூதர்கள்ட்டே போயிருப்பாரு. ஆனா எங்க போய் என்ன செய்ய முடியல, யாராலையும் சரி செய்ய முடியல. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல யாராவது பிசாசை துரத்திருக்காங்களா? ஒரே ஒரு இடத்துல தாவீது கொஞ்ச நேரம் விலக்கி வச்சிருப்பார், அவ்வளவுதான். கேஸ்ட் அவுட் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி. இயேசுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அதை செஞ்சதே கிடையாது. பேய் விரட்டுறத, பிசாசை விரட்டுறத யாருமே செஞ்சது கிடையாது. அப்ப அந்த தகப்பன் ஒரு வியாதினா கூட மருத்துவர்கிட்ட போய் காமிச்சு சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு அசுத்தாவியின் பிடி எங்க போய் சரி பண்றது? அந்த தகப்பன் எல்லா நம்பிக்கையும் அற்று போச்சு. நம்பிக்கை எல்லாம் இல்லாம அவர் சொல்றாரு பாருங்க, உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அப்ப அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்ய முடிஞ்சான்னு கிடையாது, நீ விசுவாசிச்சா என்ன செய்யும், ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப தேவன் வல்லமை உள்ளவர் தான். இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்மளுமே இப்படிதான் ஜெபிக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு அதே பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், கடன் தொல்லை இதிலே இருந்து ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஏதாவது எனக்கு செய்யுங்க, உங்களால முடிஞ்சா என்னைய காப்பாத்துங்க. இப்படி நம்ம ஜெபிச்சோம்னா ஆண்டவருடைய பதில் என்னவா இருக்கும்? எதுவுமே செய்ய மாட்டேன். ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ விசுவாசிச்சா எல்லாமே ஆகும். ப்ராப்ளம் என்கிட்ட இல்ல, ப்ராப்ளம் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட கிடையாது. ப்ராப்ளம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவோ அந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும். நம்ம விசுவாசிச்சோம்னா எல்லாமே கிடைக்கும். வியாதியா இருக்கட்டும், வியாதியில சுகமா இருக்கட்டும், கடன் தொல்லைகளா இருக்கட்டும், வீட்டுல சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், படிப்பின் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லாத்தையுமே சரி செய்யணும்னா யார் கையில இருக்கு? நம்முடைய கையில தான் இருக்கு. நேத்தே ஒரு உதாரணம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு இளையகுமாரனை பத்தி பார்த்தோம்ல. இளையகுமாரன் ஸ்டோரியில இளையகுமாரன் திரும்பி வந்தோடனே அப்பா என்ன பண்றாரு, அவனுக்கு நல்லா மோதிரத்தை போடுறாரு, செருப்பை போட்டு விடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, கொளுத்த கன்றை அடிச்சு நல்லா வைக்கிறாரு. விருந்து வச்சோடனே அது வரைக்கும் அமைதியா இருந்த மூத்த பையன் என்ன பண்றாரு, அப்பதான் அப்பாட்ட கேட்கிறாரு, அப்பா நான் இத்தனை நாள் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியாவது அடிச்சு கொடுத்துருக்கீங்களா? இவன் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டான், இவனுக்கு என்ன கொளுத்த கன்றால கொடுக்குறீங்க, புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, கையில மோதிரம் போட்டு விடுறீங்க, செருப்பெல்லாம் போட்டு விடுறீங்கன்னு இவன் சண்டைக்கு நிக்கிறான். அப்பா என்ன சொல்றாரு, எனக்குரியது எல்லாமே உனக்குரியது அப்படின்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏசப்பாக்குரியதெல்லாம் எனக்குரியதுன்னு அர்த்தம். இப்ப அப்பா இப்படி யோசித்து பாருங்களேன், அப்பாக்குரியதெல்லாம் மகனுக்குரியது, மூத்த பையனுக்குரியது, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. வீட்டுல அத்தனை ஆடுகள் இருக்கு. இவருக்கு பசி எடுக்கும்போது ஒரு ஆட்டை எடுத்து சாப்பிட்டா அப்பா என்ன பண்ணியிருப்பாரு? ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாரு. எல்லாம் சொத்தவே வித்துட்டு வந்தவன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கவரு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து சாப்பிட்டா என்ன சொல்லியிருப்பாரு? ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாரு. வீட்டுல அப்படி வரிசையா மோதிரங்கள் இருக்கு. கோல்டு மோதிரம், வைர மோதிரம், அந்த மோதிரம், இந்த மோதிரம், ஐம்பொன் மோதிரம் எல்லாம் இருக்கு. இவன் ஆசைப்பட்டு ஒரு மோதிரத்தை எடுத்து போட்டுருந்தான்னா அப்பா என்ன பண்ணியிருப்பாரு? வரல வெட்டி இருப்பாரா? ஏன்னா அப்பாக்குரியது எல்லாமே யாருக்கு சொந்தம்? மூத்த பையனுக்கு சொந்தம்ன்றத அவரே சொல்றாரு. மகனே நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற, எனக்குரியதெல்லாம் உனக்கு உரியது, உனக்கு சொந்தம்ன்றாரு. இப்ப எடுக்காதது யார் தப்பு? தகப்பனுடைய தப்பா, மூத்த குமாரனுடைய தப்பா? இதைதான் நம்மளும் செய்யறோம். ஆண்டவர் நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார், நீங்க உங்களை ஏற்கனவே குணமாக்கிட்டார். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது என்கிட்ட தான் ஏதோ ஒரு குறை இருக்கு. நான் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஊழியத்தை செய்யறேன், எல்லாமே கரெக்டா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் நான் இன்னும் சுகமாகல அப்படின்னா இன்னும் ஏதோ ஒண்ணு நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்கு. ஏதோ ஒண்ணு சரி செய்யறேன்னா அது பாவம்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் விசுவாசத்துல ஏதோ ஒண்ணு கூட்ட வேண்டியது இருக்கு.
வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டியது இருக்கு, விசுவாசத்தை பேச வேண்டியது இருக்கு. இது எல்லாமே நடக்கணும். இதைத்தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு. நீ விசுவாசித்தால் எல்லாமே ஆகும். இப்ப இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமே. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13 வாசிங்க. இடத்தில் வந்து 100க்கு அதிபதினா வேற யாரும் இல்ல, ரோம போர்ச்சவகர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல 100 போர் வீரர்களுக்கு ஒரு தலைவன், அதான் 100க்கு அதிபதி. வாசிங்க. 100க்கு அதிபதி 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே இந்த சம்பவம் உங்களுக்கு புரியுதா? இதுல ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த வசனங்கள்ல, இப்ப வாஸ்த வசனங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஒரு டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப சம்பவம் என்னது? ஒரு 100 இயேசுக்கு அப்புறம் நமக்கு போகும்போது ஒரு 100க்கு அதிபதி வராரு. வந்து என்ன சொல்றாரு? ஆமா, இயேசுவே, என் வேலைக்காரன் திமிர்வாதமா கிடக்குறான், சுகம் இல்லாம வீட்டுல கிடக்குறான், படுத்த படுக்கையா கிடக்குறான், அவனுக்கு நீங்க சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்படியா, சரி நான் வரேன் அப்படின்னு வராரு. இல்ல ஆண்டவரே, நீங்க வரலாம் தேவையில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இத சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு வசனம் சொல்லியிருப்பார் பாருங்க. 9வது வசனம் வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அதுக்கு அடுத்த வசனம் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி ஆச்சரியப்படுறாரு. இந்த வார்த்தையை சொன்னோனே ஆச்சரியப்படுறாரு. ஏன்? என்னுடைய வார்த்தைக்கு சரி, சூப்பர் வழக்கம். இதுவும் ஒரு இது. இன்னொன்னு இது நல்ல வழக்கம்க்கா, சூப்பர். என்னுடைய வேலைக்காரன போனா போறான், வானா வரான், ஆனா அவனால எனக்கு சுகம் கொடுக்க முடியல. சூப்பர் வியாக்கியானம். வேற என்ன அர்த்தம்? இந்த இடத்துல, இந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதை சொல்றாரு. இப்போ புரியுற காண்டி சொல்றேன். தம்பிங்க வா, என் குட்டி தம்பிங்க வா, ஸ்ரீதர்ஷினி இங்க வாடா, உன்னை கணம் பண்றேன் அண்ணன். பாப்பா அங்க உட்காந்துருக்கீங்க. சரி, இப்ப நான் தான் 100க்கு அதிபதி, இவங்க எல்லாம் என்னுடைய வேலைக்காரர்கள். தம்பி எனக்கு தண்ணி தவிக்குதுடா, உனக்கு அண்ணன் வாட்டிருக்குன்னு தெரியுமில. போய் எடுத்துட்டு வானோடனே என்ன பண்ணிட்டான், எனக்கு தண்ணி தவிக்குது. யார் தண்ணி குடிக்கணும்? நான் தான் தண்ணி குடிக்கணும். அது யார் வேலை? தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கிறது ஏன் வேலை. நான் ஒருத்தவனை போனா போயிட்டான், ஏன் போனான்? நான் இப்ப 100க்கு அதிபதி, இவெல்லாம் என்னுடைய அதுதான் என்கிட்ட என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிறனால எனக்கு கீழே இருக்கிறவங்களும் என்ன செஞ்சாங்க? எனக்கு செஞ்சாங்க. தேங்க்யூரா தங்கம், போய் உட்காந்துக்கோங்க, போய் உட்காந்துக்கோங்க. புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன். என் வார்த்தைக்கு இருக்கிற அதிகாரத்தினால என் வேலைக்காரங்க எல்லாம் எனக்கு கேட்கிறாங்க. அதே போலதான் இந்த உலகத்துல இருக்கிற வியாதியோ
வேற எந்த கஷ்டமோ உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்ன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால தான் ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, நான் இஸ்ரவேலர்கள்ட்ட கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே கிடையாது, அவங்க கூட என் வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருக்கணும் நினைச்சது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 2 பேரை பார்த்துதான் பெரிய விசுவாசன்றதை பத்தி ஆண்டவர் பேசியிருப்பாரு. ஒண்ணு இவரு, இன்னொன்னு இன்னொருத்தவங்களையும் பார்ப்போம் நம்ம. கானானிய ஸ்திரீயோட விசுவாசத்தையும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுவார், உன் விசுவாசம் பெருசு அப்படின்னு. ஏன்னா அவங்க செஞ்ச வேலை அந்த மாதிரி. இது பெரிய விஷயம் இல்லையா? ஆண்டு காலமா பைபிளை படிக்கிறாங்க, மேசியா வரப்போறாரு அப்படியே எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இவர் செஞ்ச அற்புதத்தை எல்லாம் யூதர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஒருத்தரும் இவருடைய வார்த்தைக்கு அந்த அந்த அதிகாரம் இருக்குன்றத, அந்த கணத்தை அவர் கொடுக்கல. ஆனா ஒரு புறஜாதியான், ஒரு 100க்கு அதிபதி, அவன் என்ன சொல்றான், ஆண்டவர் நான் கீழ்பட்டு இருக்கேன், என் வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க, போனா போவேன், வரனா வருவேன். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, ஒரு வார்த்தைய சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சொஸ்தமாயிருவான்னு அந்த அதிகாரத்தை கனம் பண்ணார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை ஆனர் பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 100க்கு அதிபதியை பேசுறோம். அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த வியாதியஸ்தனை, அந்த வேலைக்காரனை குணமாக்குறாரு. இன்னைக்கு பல சமயம் நம்மளும் கூட அப்படி இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு நீங்க நேரா வந்துதான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும், என்னைய தொட்டுதான் நீங்க சுகத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி நம்மள அநேகர் கேட்டிருக்கலாம். ஆனா வசனத்தின்படி பாத்தீங்கன்னா வார்த்தை வந்தாலே என்ன கிடைக்கும், நமக்கு விடுதலை கிடைக்கும். வசனமும் போட்டிருக்கல, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். யார? அங்க எகிப்துல இருந்து வந்தவங்க, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா. என்ன வார்த்தை அனுப்புனாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான், நான் தான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். தமிழ்ல, தூய தமிழ்ல சொன்னோம்னா, நான் தான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். நடைமுறை தமிழ்ல பேசணும் அப்படிதான், நான் தான் உன்னை சுகமாக்குற கர்த்தர் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு வார்த்தை, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குனால அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவரே சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இத விசுவாசிக்கணும். இத நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். வியாதியோட நீங்க இருக்கலாம், ஆனா நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, ஆண்டவரே, என்ன நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில என் பாவங்களை சுமந்து தீர்த்துட்டீங்க. எப்படி உங்க பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டது உண்மையோ, உங்களுடைய வியாதியும் சுமந்து தீர்க்கப்பட்டது அந்த அளவுக்கு உண்மை. இப்ப நான் இப்ப ரட்சிக்கப்படுறேன்னு வைங்க, நான் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு நான் எதை வச்சு சொல்றேன்? நான் போய் பார்த்துட்டு வந்தேனா, இயேசு சிலுவையில தொங்குனாரு, அந்த இடுப்புல இருந்து வலிகிற ரத்தம் அது எனக்காக அப்படின்னு நான் உரிமை கொண்டாடினேனா? பார்த்தேனா? என்ன செஞ்சேன்? நான் விசுவாசிச்சேன், இயேசு எனக்காக மரித்தார், என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு நான் விசுவாசிக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானம் வருதுல்ல. இப்ப யாருக்கெல்லாம் அந்த நிச்சயம் இருக்கு, இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு? எல்லாருக்குமே அந்த நிச்சயம் இருக்கு. அதே நிச்சயம்தான், இயேசு சிலுவையில தொங்குனது உங்க பாவத்துக்காகன்றது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ, அதே அளவு உண்மைதான் உங்களுடைய வியாதிகளுக்காகவும் இயேசு சிலுவையில தொங்குனாரு. அதனால இப்ப வரைக்கும் எப்படி இருந்தோமோ அது பரவாயில்ல, இனிமேல் வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன், ஆனேன்றத சொல்லுங்க. 1 பேதுரு 2:24 நினைக்கிறேன், வாசிங்க. 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. இப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்க, சிலுவையில எதை சுமந்தாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 விஷயம் இதுல இருக்கு, முக்கியமான வசனம். 1 பேதுரு 2:24. சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்தாரு, சிலுவையில பாவங்களை சுமந்தாரு. அடுத்த வரி என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அப்ப அவர் பாவத்துக்காக எப்படி சுமந்தாரோ அதே அளவுக்கு என்னுடைய வியாதிகளையும் சுமந்து தீர்த்துட்டாரு. இதை நான் விசுவாசிக்கணும். இதை நம்பி நீங்க திருப்பி என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானேன். அங்க மானீர்கள் போட்டிருக்கா, ஆவிங்கன்னு போட்டிருக்கா? ஆனீர்கள். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம என்ன செய்யணும்,
அதை திருப்பி திருப்பி, ஏன்னா இதை நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் பலவீனமா இருந்த நாட்கள்ல 2 வீலர்ல போகும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் ஆனேன் ஆனேன் ஆனேன்னு நான் என்ன பண்ணுவேன், திருப்பி 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை நான் நம்ப ஆரம்பிச்சிடறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம், விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறேன். முழுமையா அதை நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், அந்த சுகத்தை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன்னு அர்த்தம். நம்ம யாருமே வியாதியோட இருக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அவர் சுகத்தை கொடுத்துட்டாரு, அதை எடுக்க வேண்டியது யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. அத வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. பார்த்தோம் இல்லையா, அவர் தமது வார்த்தையை தான் அனுப்புறாரு. நீ போ, வேலைக்காரன் சொஸ்தமாவான்னொன்னே என்ன பண்ணிட்டாரு, வேலைக்காரன் சொஸ்தம் ஆயிட்டாரு. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்க வசனத்தை சுகம் இல்லையா, சுகமாக்குற வசனமா எடுங்க, பைபிள்ல இருந்து எடுத்து திருப்பி 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 அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. அற்புதம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நம்முடைய தேவன் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார். உங்களுடைய கடன் பிரச்சனையா எடுங்க, லிஸ்ட் எடுங்க, பைபிள்ல இருந்து எந்த பண சம்பந்தமான எந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொள்ளனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நிறைய கொடுத்திருப்பாரு. உபாகமம் 28 எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது நடக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வரிசையா கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி வசனங்கள்லாம் எடுங்க. நான் என்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றணும் அதெல்லாம் எடுத்து அதை திருப்பி 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 நான் அறிக்கை செய்யும் போது என்ன செய்யும், அந்த விசுவாசம் கனப்படுத்தப்படும். சரி, அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போமே. கானானிய ஸ்திரியை பார்த்துருவோமா? இல்ல, பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்ப்போம். கானானிய ஸ்திரீ கூட டைம் இல்ல, பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்ப்போமே. எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24 நினைக்கிறேன். அங்கே தானே பலிபீடத்தின் மீன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய், மார்க் 5 தானே, மத்தேயுன்ட்டேனா? மார்க் 5ஆம் அதிகாரம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து, மார்க் 5:25-34 அதான் வாசிக்கிறீங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சட்டாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன நடக்குது, இயேசு அங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதாவது எவிரு, ஒரு ஜெபாலய தலைவனுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காண்டி நடந்து போய்கிட்டு இருக்காரு. எவிரோட ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போறதுக்காண்டி போயிட்டு இருக்காரு. போற வழியில கூட்டம் நிறையா. பொதுவாக இயேசு கிறிஸ்து இருந்த அற்புத அடையாளங்கள் செய்யற ஊழியங்கள் நடந்தனால கூட்டம் அவ்வளவு எல்லாம் போட்டு நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்குள்ள ஒரு ஃபீலிங் என்னன்னா, அவருடைய உடம்புல இருந்து என்ன போயிருக்கு, வல்லமை புறப்பட்டு போறத ஃபீல் பண்றாரு. உடனே சீசர்கள் கிட்ட கேட்கிறாரு, என்ன தொட்டது யாரு? அவங்களுக்கும் தெரியல. என்னங்க ஏசப்பா, எல்லாரும் இப்படி போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க, இந்த கூட்டத்துல உங்களை தொட்டது யாருன்னா, இந்த நாங்க எல்லாரும் தான் தொட்டோம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே, நாங்க எல்லாரும் தான் தொட்டோம் அப்படின்னு. இல்ல, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிஞ்சேன் அப்படின்னு. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா ஒரு பெண் வராங்க, சொல்றாங்க, இந்த மாதிரி 12 வருஷமா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, பெரும்பாடா இருக்கேன், நானு மருத்துவர்கள் கிட்ட என்னுடைய எல்லா காசையுமே கொடுத்து செலவழிச்சிட்டேன், என் வியாதிக்கான பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டேன், எனக்கு இனி செலவழிக்கிறது கூட பணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருடைய சரீரத்தை, அந்த வஸ்திரத்தை தொட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு சுகம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பயப்படுறாங்க. பயந்துட்டு வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, உண்மையை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்றாரு. நம்ம இதை சாதாரணமா படிச்சுட்டு போயிடுறோம், அப்படித்தானே? ஆக்சுவலா பெரும்பாடுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்றத லேவியராகமம் 15வது அதிகாரத்தை வாசிங்க. லேவியராகமம் 15வது அதிகாரம், லேவியராகமம் 15வது அதிகாரம் ஒவ்வொரு வசனமா அதை வாசிங்க. 19ல இருந்தே வாசிங்க. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம். சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதர ஊரல நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க கடவுள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வசனமும். ஏன்னா நம்ம சாதாரணமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, சொத்தெல்லாம் வித்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம். அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய உடம்புல இருக்க வியாதியை மட்டும் தான் பாக்குறோம். அவங்களுக்கு மனதளவுல என்ன கஷ்டம் இருக்குன்றது தான் இந்த இதுல பாக்குறோம். என்ன செய்யணுமா? 7 நாள் விளக்கத்துல இருக்கணும். அவள் விளக்கலாய் இருக்கையில் எதன் மேல் படுத்துக் கொள்ளுகிறாளோ, எதன் மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாய் இருக்கும். பாருங்க, அவங்களுமே தீட்டு தான். அந்த மாதிரி ஸ்திரீ தீட்டுன்னா என்னது? அவங்கள யாரும் தொடக்கூடாது. அவங்க உட்கார்ந்து எந்திரிச்சா அந்த சேரு தீட்டு, அவங்க படுத்து எந்திரிச்சா அந்த பாய் பெட்டெல்லாம் மெத்தையெல்லாம் என்னது? தீட்டு. அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவங்களோட படுக்கை, அவங்க பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டை போய் லைட்டா இப்படி தொட்டா கூட என்னது? தொட்டவன் தீட்டு. அவன் என்ன செய்வான்? சாயங்காலம் வரைக்கும் அவன் தீட்டு தான். அவனையும் யாரும் தொடக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்? சாயங்காலம் போய் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டுறணும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா யார் வந்து தொடுவா? அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. என்னது? அதேதான். அவங்க உட்கார்ந்து இருக்கிற சேரா இருக்கட்டும், அவங்க படுத்திருந்த பெட்டா இருக்கட்டும், லைட்டா போய் இந்த மாதிரி தொட்டா கூட அவனும் சாயங்காலம் வரைக்கும் தீட்டு தான். அவனை யாரும் என்ன செய்யக்கூடாது? அவனையும் தொடக்கூடாது. அவன் சாயங்காலம் போய் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு வர தண்ணிக்கும் அவனும் தீட்டா இருப்பான். அது யாராவனா இருக்கலாம், அந்த பிள்ளையோட கணவனா இருக்கலாம், இல்ல பிள்ளைங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் தீட்டு தான். அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஒருவன் அவளோட படுத்து கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் 7 நாள் தீட்டாய் இருப்பானாக. அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும். பிளட் வந்து அவன் மேலேயும் பட்டுருச்சுன்னா அவனே 7 நாள் தீட்டு. இந்த பொண்ணு எப்படி 7 நாள் தீட்டா இருக்கோ அதே போல அந்த கணவனா இருந்தா அவர் வந்து என்னது? அவரும் 7 நாள் தீட்டுல இருக்கணும். அடுத்த வாசிங்க. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிர அநேகம் நாள் ஊற்றி கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்து போல அவன் தீட்டாய் இருப்பாளாக. பாருங்க, அது எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அவங்க யாரு? தீட்டு. அப்ப இந்த 12 வருஷமா இவங்க இருந்தாங்கன்னா 12 வருஷமா என்னது? தீட்டு தான். 12 வருஷமா இவங்க உட்கார்ந்து இருந்ததை யாரும் தொட்டிருக்க மாட்டாங்க. இவங்க போய் தொட்டுட்டு வந்ததையும் யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? தொட்டிருக்க மாட்டாங்க. இவங்க போய் படுத்திருந்த பெட்ட தொட்டிருக்க மாட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? சொந்த பந்தங்கள், குடும்பங்களே என்ன பண்ணிருக்கோம்? அவங்கள ஒதுக்கி வச்ச வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க. வாசிங்க. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டாய் இருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போலவே தீட்டாய் இருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக. அதன் பின்பு சுத்தமாயிருப்பாள். 8ஆம் நாளில் போதும். அதுக்கப்புறம் 8ஆம் நாள்ல போய் அவங்க போய் என்ன பண்ணணும்? ஆசாரியன்கிட்ட போய் பலி செலுத்தணும். சரி, அப்ப இவங்களுடைய நிலைமையை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இவ்வளவு விஷயம் கேட்டீங்கல்ல, உங்க மனநிலை இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? ஒதுக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய வலி. 1 நாள் 2 நாளா, ஏதோ 3 நாள் 4 நாளா, 12 வருஷம் எல்லா சொந்தமும் கூட இருந்தும் தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஒரு ஒதுக்கி விடப்பட்ட வாழ்க்கை தான். கிட்டத்துல கூட போய் யாரும் சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்க, தட்டுல வச்சு தள்ளி தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் அந்த ஸ்திரீ இருந்திருப்பாங்க. சமுதாயத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே தீட்டுன்னு சொல்றதே எப்படி இருக்கும்? அதுவே ஒரு பயங்கரமான ஒரு மனவேதனையை கொடுக்கும். இதுல சமுதாயம் ஒதுக்கி வச்சிருக்கோம், சொந்த குடும்பம் என்ன பண்ணியிருக்கோம்?
ஒதுக்கி வச்சிருக்கோம். மற்றவங்களும் இவங்களை தொடர மற்றவங்க யாரு என்ன செய்வாங்க, அவங்களுமே தீட்டாயிருவாங்க. அப்ப யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கிட்டவே வந்திருக்க மாட்டாங்க. இது போக ஸ்மெல் வேற வந்துகிட்டே இருக்கும், அப்படிதானே? ஸ்மெல் 12 வருஷம் அவங்க பக்கத்திலே யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ பயங்கர கஷ்டம். நம்ம சாதாரணமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்ட்டு சாதாரணமா ஒரு வரியில படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த மன வேதனை வந்து அதிகமா தான் இருந்திருக்கும். அவங்களால சரி நமக்கு தான் இப்படி இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், தேவன்ட்டையாவது போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஆலயத்துக்கு கூட போக முடியாது, அவங்க தேவாலயத்துக்கு போக முடியாது, அதுவும் கிடையாது. அப்ப அவங்களுடைய நம்பிக்கை எந்த மாதிரி இருக்கும், சுத்தமா நம்பிக்கையற்றவங்கள தான் இருந்திருப்பாங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஆனா இப்படிப்பட்டவங்க போய் துணிகரமா யாரையாவது போய் தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்கவே, அவங்க சாகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கல்ல எறிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. இவன் வந்து எல்லாரையும் தீட்டுப்படுத்துறா அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாங்க, கல் எடுத்து அடிச்சே கொன்றுவாங்க. அவ்வளவு ரிஸ்க். இந்த ரிஸ்கை எடுத்து தான் இயேசு வராருன்னு கேள்விப்பட்டோன்னே அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்படியே வர்றாங்க. ஏன் யார் என்ன தொட்டதுன்னொன்னே அப்ப யோசித்து பாருங்க அந்த ஸ்திரீயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். போச்சுரா நம்ம கூட்டத்துக்குள்ள வந்தோன்னு அவனுக்காக தெரிஞ்சுன்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, ஓடே பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தான் நடுங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் பேக்ரவுண்ட். இன்னைக்கு நம்மளும் கூட இதே சூழ்நிலையில இருக்கலாம். குடும்பத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கீங்களா, தீட்ட போல எண்ணப்படுறீங்களா, உங்களை மத்தவங்க வந்து தனித்து பாக்குறாங்களா, உங்களை குறைச்சே பாக்குறாங்களா, இல்ல மனதளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடைய மனநிலையில நீங்க இருக்கீங்களா, பல வருஷமா வியாதியில இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா, இயேசுவால உங்களை குணமாக்க முடியும். அந்த முயற்சி அவங்க எடுத்தாங்க. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த முயற்சியை எடுத்தாங்க. இல்ல நமக்கு என்ன ஆயிரும்னா, வியாதியில இருந்தோம், கடன் தொல்லையில இருந்தோம் அப்படின்னும் போது அதிலே பழகிரும். சில சமயம் சில சமயம் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் அது பழகிருச்சு. அந்த சூழ்நிலையில பலர் நம்மளும் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அப்படி இல்லை, நான் வந்து இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகமானே, நான் கடன்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய சொத்தெல்லாம் எனக்கு சொத்து, அவர் தான் என்னுடைய பங்கு. நேற்று பார்த்தோம் இல்லையா, லேவியர்களை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நம்ம தான் கிறிஸ்துவுக்குள்ள ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கும். அப்ப நம்முடைய பங்கு யாரு, தேவன் தான் நம்முடைய பங்கா இருக்கிறார். அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது அப்படின்னா அப்ப என்னது, ஆவி. அந்த எபேசியர் 3 வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 3 வசனங்கள், அதுதான் நினைக்கிறேன். எபேசியர் எடுத்து வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 3 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியலாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். போதும், அந்த கடைசி வரிய வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஒரு 7 ஆசீர்வாதங்கள்னால அப்படியா போட்டிருக்கு. சகல ஆசீர்வாதம்னால என்ன அர்த்தம், எல்லா ஆசீர்வாதத்தினாலையும் ஆசீர்வதிப்பார்னு போட்டிருக்கா, ஆசீர்வதித்தார்னு போட்டிருக்கா. பாஸ்ட் டென்ஸ், ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறார், அப்படித்தானே? அப்ப அது சுகமா இருக்கட்டும், கடன் தொல்லையா இருக்கட்டும், ஒரு பினான்சியல் இதா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வது மட்டும்தான் யாருடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பா இருக்கு. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த சுகத்தையும் பலத்தையும் விசுவாசத்தினால நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதான் வாசிக்கிறோம் மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை இந்த வாரம் ஃபுல்லா மறக்காதீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் ஆனேன், வியாதியை என்னிலிருந்து விலக்கினார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தினார். நான் 120 வருஷம் வாழுவேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அதான சொல்லியிருக்காரு, மனிதனுடைய
ஆயுசு நாட்கள் 120. மோசே எழுதும் போது அந்த மாதிரி எழுதிட்டாரு. மனிதனுடைய ஆயுசு நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னவர் எத்தனை வருஷம் இருந்தாரு? ஜாலியா 120 வருஷம் வரைக்கும் இருந்தார் எழுதினவர். அது மாதிரி நமக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம அப்படியே நம்பி 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 என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஆயுசு நாட்களை நம்ம குறைச்சிட்டோம். ஸோ அதை விசுவாசிங்க, இந்த வாரம் ஃபுல்லா அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறாரு, தேவன் நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப இவங்களுடைய பண்புகள்லாம் பார்த்தோம்னா தேவனாலே எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட தேவன் தான் யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்மளாலே என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிறிஸ்துவின் பண்பை பார்த்தீங்கன்னா அவர் என்ன எப்படிப்பட்டவரா இருப்பார்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். எபேசியர் 12:2 அது எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல வாசித்துக்கோங்க. எபிரேயர் 12:2 அதே போல பரிசுத்த ஆவியானவரை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆவியின் வரங்களை கொடுப்பார் இல்லையா? வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். அதாவது அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் தான் விசுவாசத்தை வரமாவே நமக்கு கொடுக்கிறவர். அப்ப இந்த சாதாரண விசுவாசம்ன்றது ஒண்ணு இருக்கு, விசுவாச வரம் என்பது ஒண்ணு இருக்கு. நமக்கு சாதாரண விசுவாசம்ன்ற இடத்துல இருந்தீங்கன்னா அந்த விசுவாச வரத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாச வரத்தை கொடுங்க. நான் சாதாரணமா எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறதுக்கும் அந்நிய பாஷை வரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் தீர்க்க தரிசி என்ற ஒரு அழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி எல்லாவற்றையும் செய்ய நமக்கு கிருபை செய்வாராக. எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நாங்க எல்லாருமே விசுவாசிக்கணும்ன்றத ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே இனி ஆண்டவரே எங்களுடைய குறைகளையோ எங்களுடைய பலவீனங்களையோ ஆண்டவரே உங்ககிட்ட சொல்றதை விட அந்த குறைகளை பார்த்து ஆண்டவரே அந்த வியாதிகளை பார்த்து ஆண்டவரே நாங்கள் கட்டளை கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே இந்த வாரத்துல ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோட இருக்கிறாங்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வசனத்தை கனம் பண்ணி ஆண்டவரே இத வாழ்க்கையில அப்ளை பண்றாங்களோ, யாரெல்லாம் வசனத்தை அறிக்கை செய்யறாங்களோ, அது எத்தனை தடவை செஞ்சாலும் ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு அந்த கனத்தை கொடுங்க. ஆண்டவரே பலவீனமா இருக்கிற எல்லாருமே ஆண்டவரே இந்த பலவீன கட்டுகள்ல இருந்து வெளியே வரட்டும். ஆண்டவரே பினான்சியல் ப்ராப்ளத்துல இருக்கவங்க பினான்சியல் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரட்டும். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவரே குழந்தைகளுக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தினால ஆண்டவரே உங்களை நிரப்புங்க. ஆண்டவரே என்ன காரியங்களை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்கிறாங்களோ எல்லா விஷயங்களையும் ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவங்களை கைவிடுவதும் இல்லை என்பதை ஆண்டவரே அவங்க புரிந்து கொண்டு செயல்பட ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. நீங்க கூட இருங்க, உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன்
ஆகவே விசுவாச ஆவி உடையவர்களாக காணப்படுவோம். தேவன் கொடுக்கிற அற்புதத்தை நாம் அனுபவமாக்கி கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மால் சகலத்தையும் செய்ய முடியும் கர்த்தாவே. ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவையாயிருப்பது என்ன? விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது அந்த விசுவாசத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து கேட்கிற காரியத்தை, மனிதர்களால் முடியாத காரியத்தையும் தேவனை உம்மிடத்திலிருந்து அற்புதமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே நீர் கர்த்தாவே நல்ல செய்தியாக கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு என்கிற வார்த்தையை பெற்று கடந்து செல்ல பண்ணுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தாவே, ஒரு நாளும் அவிசுவாசத்தினாலே பின்தங்கி கர்த்தாவே காணப்படாமல் விசுவாசத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து கர்த்தாவே உம்மையே நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு மன்றாடி உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஜெபித்து அதிசயங்களை காண தேவாவியானவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்ட வசனங்களின்படி கிருபை செய்தருளுவீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையாவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையாவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, 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 கேட்ட வசனங்களின்படி விசுவாசத்தின் ஆவிக்கே இடம் கொடுத்து மெய்யான தெய்வீக வரங்களை பெற்றவர்களாக அல்லேலூயா தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருந்தது என்று சாட்சி பகர தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.